அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சத்தான பிரண்டை கட்லெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கட்லெட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்க்கலாம். பிரண்டை தேவையான அளவு அதை சுத்தம் பண்ணி நல்லெண்ணெய் சேர்த்து வதக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு வதக்கிக்கணும். பொட்டுக்கடலை, கார்ன்ஃப்ளவர், தேங்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை 2 கொத்து. மிக்ஸி ஜாரில் எல்லா பொருளையும் சேர்த்து உப்பு சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. அதில் இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு, நறுக்கின வெங்காயம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். புதினாமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அடுப்பில் இரும்பு தோசைக்கல் வச்சுருக்கிறேன். அதில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடு வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரண்டை விழுதுகளை ஒரு ஸ்பூனால் எடுத்து தட்டையாக தட்டிக்கலாம். கட்லெட்டு நல்லா வேகட்டும். செவந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ செவந்துடுச்சு. எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கிறேன். எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2 பக்கம் செவந்ததும் ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். நல்லா செவந்துடுச்சு. எல்லா கட்லெட்டையும் நான் எடுத்துடுறேன். பிரண்டை கட்லெட்டு ரெடி. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.